சென்னை டு திருச்சி ஹைவேயில் போகிற எல்லாருமே அச்சரப்பாக்கம் அப்படின்ற ஏரியாவை க்ராஸ் பண்ணி தான் போயிருப்போம். அங்கே பெரிய ஹைலைட்டே ஒரு பெரிய மலையில் ஒரு பக்கம் மாதாக்கான அழகிய கோயிலும் இன்னொரு பக்கம் சிவனோட பழமையான கோவிலும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அழகிய மலைக்கு பக்கத்துலேயே பெரும்பேர்கண்டிகைன்ற முருகர் கோயிலும் 5000 வருஷம் பழமையானது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த மலைகளுக்கு பின்னாடி தான் உலகத்திலே முதல் முறையாக சாவித்திரி தேவிக்குன்னு கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இவர் அத்தி மரத்தால் ஆன விநாயகர். இவர் எப்பயுமே நீருக்குள்ளேயே தான் இருப்பார். போதி மரத்துக்கு இணையான அத்தி மரத்தில் செய்யப்பட்டதால் இவருடைய சக்தி மிக அதிகம். ப்ளஸ் இவரை பார்க்குறதும் பெரிய கொடுப்பனை. இங்கே யம தர்மராஜாக்கான தனி சன்னதியும் இருக்குது, காயத்ரி தேவிக்கான தனி சன்னதி இருக்குது, காளிங்க நர்த்தனம் ஆடும் கிருஷ்ணரோட சன்னதி, பைரவரோட சன்னதி, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாவித்திரி தேவியோட சன்னதிக்குள்ளே போகலாம். இங்கே ஆன்மீகம் மட்டும் இல்லை, இயற்கை எழில் மாறாத இந்த சூழ்நிலையில் மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியும் கிடைக்கிது. இந்த மாமரத்துக்கு அடியில் அழகாக அமர்றதுக்கான இருக்கைகள் அமைச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோயிலோட மற்றும் ஒரு தனி சிறப்பு பார்த்திங்கன்னா, மூலவரை கருவறையிலே போய் நீங்கள் தரிசிக்கலாம். மூலவரை நீங்கள் தொட்டு உணரலாம். சாவித்திரி தேவியோட பாதங்களை தொட்டு வணங்கலாம். அதே மாதிரி அவங்களோட சர்ப்ப ஜாடையை கை வச்சு நம்மளோட வேண்டுதல்களை சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறுது அப்படின்றது இங்கே இருக்க எல்லாருமே சொன்னாங்க. இந்த கோயிலை பராமரிக்கிறவர்கிட்டே இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாவித்திரி தேவி கோவில் பெரும்பேர்கண்டிகை தொழிற்பேர் வருது. கோயிலுக்கு வந்த உடனே முதல்ல விநாயகர் கோவில் பார்த்துட்டு யம தர்மர், காயத்ரி தேவி, காடபைரவர், கிருஷ்ணர் கோயிலெலாம் பார்த்துட்டு மேலே வந்தீங்கன்னா அம்மனை பார்க்கலாம். இங்கே அஞ்சனக்கல் இருக்குது. அஞ்சனக்கல் ஆஞ்சநேயர் பிரசித்தமான கல். இதை தொட்டு நெத்தியில் உருவத்து நடுவில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு அம்மனை பார்க்கணும். எடுத்த உடனே அம்மன் பார்த்து தொட்டு வணங்கிட்டு 3 முறை வளம் 3வது முறை வரும்போது அம்மனுக்கு ஜடை இருக்குது, பின்னாடி குண்டலகேசி ஜடை சர்ப்ப வடிவில் இருக்கும். அதை தொட்டு வணங்கணும். வணங்கிட்டு கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். இங்கே வேண்டுதல் சீட்டு இருக்குது, பிரார்த்தனை கடிதம் இருக்குது. பிரார்த்தனை கடிதத்தில் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேண்டுதல் எதனாச்சும் இருந்ததுன்னா அதை எழுதி அம்மன் பாதத்தில் தொட்டு எடுத்தாந்து உண்டியில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நடந்தது நிறைவேறும். அரவிந்தர் எழுதியிருக்கிற சாவித்திரி புக்கை படிக்கும்போது இன்னும் சாவித்திரி தேவியை பற்றி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள்.